சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் கிறிஸ்து பிறந்த நாள் விழா நற்செய்தி. செய்தியினுடைய தலைப்பு மாட்டு தொழுவமா ஆராதனை கூடமா. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் மாட்டு தொழுவமாக இருக்கிறதா, ஆராதனை கூடமாக இருக்கிறதா என்பதுதான் கிறிஸ்து பிறந்த நாள் விழாவின் முதல் செய்தி. இயேசு கிறிஸ்துவில் மிக பிரியமான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது 5 காரியங்களை முக்கியமாக வெளிப்படுத்துகிறார். ஒன்று, இயேசு மனிதனாய் வந்த நோக்கம் பாவிகளை கிறிஸ்து இயேசு மீட்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. 2, கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்று மனிதர். 1 தீமோத்தேயு 2:5. 3வது, அழியாத வாழ்வின் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 1:10. 4, இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலையான வாழ்வு உண்டு. 2 தீமோத்தேயு 1 பேதுரு 5:10. 5வது, உலகத்தை தந்தையாகிய கடவுள் அதிகமாக அன்பு செய்தார். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 6வது வசனம். அருமையான பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் ஆனது வெளி தோற்ற அடையாளங்களா, உள்ளார்ந்த மாற்றமா? கிறிஸ்துமஸ் என்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாடல் இன்னிசை புதிய துணி என்ற எண்ணங்களில் இருக்கிறதா? இரண்டாவதாக, இயேசு எதற்காக வந்தார் என்று புரிகின்றதா, புரிய வைக்கப்படுகின்றதா? மூன்றாவது, வெளி தோற்றம் சடங்கு சம்பிரதாயம் பக்தி முயற்சிகள் உண்மையான சத்தியத்தை நோக்கி கொண்டு செல்கிறதா, அப்படி இப்படி நின்று விடுகிறதா? 4, என் வயது இத்தனை வரும்பொழுது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது அவரில் நான் அத்தனை வருடம் வளர்ந்து இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்கிறது. அடுத்தபடியாக, ஒவ்வொரு வருடமும் என் ஆன்மாவானது கிறிஸ்துவை நெருங்கி கொண்டு இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. உலக காரியங்களில் உழைத்து முன்னேறினான், இயேசுவுக்குரிய இடத்தை கொடுத்து அவரை தங்க வைத்தேனா? அவர் சொன்ன ஏதாவது ஒன்றாவது ஒரு காரியமாவது என் உள்ளத்தில் ஒரு மனமாற்றத்தை கொடுத்திருக்கிறதா? கிறிஸ்துமஸ் ஒரு சடங்கா, உண்மையா? குழந்தை இயேசு பேசுவாரா, பேச மாட்டாரா? அவர் என்னில் பிறக்க இடம் நான் தருவேனா? அருமையான பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் செய்தியானது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற வேலி வேடமான காரியங்களில் அதிகமாக இல்லாதபடி சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்து 2006 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 2007வது வருஷத்துக்குள்ளார போக போகிறோம். அன்று மாட்டு தொழுவத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துக்கும் இன்று பிள்ளைகள் பிறக்கக்கூடிய மருத்துவமனைக்கு 10 விதமான காரியங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் மாட்டு தொழுவமா, நவீன மருத்துவ கூடமா? 2, அவர் கிடத்திய இடம் தீவன தொட்டியா, தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட தொட்டியா? 3, அவருக்கு உதவியவர்கள் செவிலியர்களா, இடையர்களா? 4, அந்த குழந்தை இயேசுவுக்கு கொடுத்த உணவு உயர்ந்த பால் உணவா, தாய்ப்பாலா? 5, சுற்றிலும் இருந்தது சுகந்த வாசனையா, துர்நாற்றமா? 6, அவர் உடுத்தியது கந்தலா, பட்டாடையா? 7வது, அவருக்கு வெளிச்சம் கொடுத்தது மின்சாரமா, நட்சத்திரமா? 8, அவருக்கு காதுகளில் ஒளியை கொடுத்தது இன்னிசை பாடலா, வானவர் கீதமா? அவருக்கு சொந்தமும் பந்தமும் யார்? கணவன் மனைவி சூசேப்பரும் மரியாளும் இடையர்களுமே. 10வது பார்த்தீங்கன்னாக்க, பார்த்தவர்கள் கேட்டவர்கள் மகிழ்ச்சியாய் சென்றார்கள், இப்பொழுது எல்லோரும் மகிழ்ச்சியாக செல்கிறார்களா? இந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே,
இந்த செய்தியுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் மாட்டு தொழுவம். அந்த மாட்டு தொழுவத்தில் வைக்கல் உண்டு, தீவன தொட்டி உண்டு, சாணம் உண்டு, ராட்டி உண்டு, ஈ கொசு உண்டு, கழனி உண்டு, பழைய குப்பைகள் உண்டு. ஒரு விதமான ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது மாட்டு தொழுவங்கிறது. பழக்கப்படாதவர்கள் அந்த இடத்துக்கு செல்லுகிற பொழுது கொஞ்சம் யோசிப்பார்கள், மூக்கை பொத்தி கொள்ளுவாங்க, சீக்கிரம் அதை விட்டு அந்த இடத்தை விட்டு வெளியில் வருவதற்கு முயற்சி செய்வார்கள். அதே போல் பாருங்கள், இந்த மாட்டு தொழுவத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவாக பிறக்கிற பொழுது ஆராதனை கூடமாக மாற்றுகிறார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை பார்த்தீங்கன்னாக்க, மனம் ஒப்பந்தமான மரியாள் சூசையோடு குடிகணக்கு எடுப்பதற்காக வருகின்றார். அந்த நேரத்தில் அவருக்கு பேறுகாலம் நெருங்கியதால் இதோ பேறுகாலம் பார்ப்பதற்கு, பிரசவம் பார்ப்பதற்கு எங்குமே இடம் இல்லாதபடி ஒரு சத்திரத்தில் இடம் கிடைத்தது. அந்த இடத்தில் தான் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தையானது தீவன தொட்டி என்று இந்த விவிலியத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த தீவன தொட்டியானது பார்த்தீங்க அப்படின்னாக்க வைக்கல், ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு தொட்டி. அந்த தொட்டியில் தான் இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசு பிறக்கிறார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 10, 11 வசனத்தை பார்த்தீங்கன்னாக்க, வானதூதர் மகிழ்ச்சியூட்டு நற்செய்தி சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க பார்த்தீங்கன்னாக்க சில அடையாளத்தை கண்டுபிடிச்சி இடையர்கள் என்ன செய்கிறாங்கனாக்க அந்த மாட்டு தொழுவத்துக்கு குழந்தை இயேசுவை காணும்படியாக அருகில் அந்த இடத்துக்கிட்டு வர்றாங்க. அடுத்தாப்புல 2வது அதிகாரம் 13, 14 வசனத்தை பாருங்க, வானதூதர்கள் புகழ்ந்து மகிழ்ச்சியாக சமாதானத்தின் செய்தி தருகிறார்கள், இளையர்களுக்கு சொல்லுகிறார்கள். மகிழ்ச்சியூட்டு நற்செய்தி, இயேசு பிறந்துள்ளார். நல்ல சமாதானம், நல்ல மனதுள்ளவர்களுக்கு தான் கிறிஸ்துமஸ் சமாதானம். கடின மனதுள்ளவர்கள், பகை, வெறுப்பு, கசப்பு வைத்திருப்பவர்களுக்கு கிறிஸ்துமஸ் ஆனது சமாதானத்தை கொடுக்காது. மனம் மாற்றம் இல்லை என்றால் இந்த கிறிஸ்து பிறந்த நாள் செய்தியானது அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. லூக்கா நற்செய்தி 2, 15, 16 பார்த்தீங்கன்னாக்க இடையர்கள் வேகமாக பார்க்க வருகிறார்கள். ஆகவே இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது மரியாள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம வரக்கூடிய ஒரு செய்தி பார்த்தீங்க அப்படின்னாக்க, மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரத்தில் இப்பேற்பட்ட ஒரு துர்நாற்றமடைந்த அந்த மாட்டு தொழுவம், மாட்டு கொட்டாயின்னு சொல்கிறோம், இந்த இடத்துல பார்க்குறப்ப நாற்றங்கள் இருந்துச்சு, அசுத்தம் இருந்துச்சு, அழுக்கு இருந்துச்சு. இந்த இடத்துல சீப்புத்தன்மையோடு கன்னிமரியாளும் புனித சூசையப்பரும் குழந்தை இயேசுவோடு இருக்கிறார்கள், இடர்களோடு இருக்கிறார்கள். இந்த இடத்தை எப்படி ஆராதனை கூடமாக மாற்றுகிறார்கள்? மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க, கீழ் திசையிலிருந்து 3 ஞானிகள், 3 அரசர்கள், 3 தீர்க்கதரிசிகள், இந்த மூவரையும் 3 விதமான பெயர்களில் அழைக்கிறோம். அரசர்கள் என்று அழைக்கிறோம், தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறோம், ஞானிகள் என்று அழைக்கின்றோம். இந்த 3 பேரும் வானத்தில் தெரிஞ்ச அந்த வால் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியின் வழியாக காலத்தை கணக்கிட்டு யூதர்களின் பேரரசர் மகா சக்கரவர்த்தி ஒருவர் பிறந்திருக்கிறார் என்பதை இந்த அடையாளத்தின் வழியாக 3 வித்தியாசமான இடத்தில் இருந்த 3 ஞானிகளும் புறப்பட்டு வந்து ஒரு இடத்தில் சேருகிறார்கள். அந்த சேருகின்ற இடத்தில் வருகிற பொழுது அந்த வால் நட்சத்திரமானது சரியாக யூதேயா நாட்டில் அரசாட்சி செய்கிற ஏரோது மன்னன் இடத்துல போய் நின்று விடுகிறது. நின்றோன்னே அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. கேட்டோன்னே அவருக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு. இதை செய்தியை கேட்டது எருசலேமையே நடுங்கிட்டு இருந்து வேதம் சொல்லுகிறது. அப்போ சொல்கிறாரு, இதை கவனித்து பார்த்துட்டு நீங்கள் போய் குழந்தையசை பார்த்துட்டு வந்த பிற்பாடு எனக்கு சொல்லுங்கள், நானும் பார்க்க வேண்டும் என்று ஒரு வஞ்சனை நிறைந்த உள்ளத்தோடு சொல்லுகிறான். ஆனால் இவர்கள் வெளியில் வந்த பிற்பாடு அந்த நட்சத்திரமானது மறுபடியும் வந்து சரியாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற இடத்தில் வந்து அப்படியே நிற்கின்றது.
சரி, எப்படி இந்த மாட்டு தொழுவமானது எப்படி ஆராதனை கூடமாக மாறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கிறேன். அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டுக்குள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சாண்கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். அருமையான சகோதரி சகோதரியே, இயேசு கிறிஸ்து பிறந்தது மாட்டு தொழுவம். ஆனால் 3 ராஜாக்கள் வருகிறவர்கள் மிக உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில். ஞானிகள், காலத்தை கணக்கிடக்கூடிய தீர்க்கதரிசிகள், முன் உரைக்கக்கூடிய தீர்க்கதரிச வரம் பெற்றவர்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவர்கள் ஞானிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள். இந்த 3 பேர் உள்ளுக்கு வந்தோன்னே அவங்க காணுகிற காட்சி என்ன? இயேசு கிறிஸ்து என்ற குழந்தை இயேசு மரியாளின் மடியில் இருப்பதை பார்க்கின்றார். சூசியப்பன் நிற்கிற பார்க்க இந்த காட்சியை பார்த்தவுடன் அவர்கள் என்ன சிந்தனைகிறார்கள்? தங்கள் கையில் கொண்டு வந்த பொருளை காணிக்கையாக்குகிறார்கள். அருமையான சகோதரி சகோதரியே, மாட்டு தொழுவமாக இருந்த இடம் ஆராதனை கூடமாக மாறுகிறது. முதல் ராஜா என்ன செய்கிறாரு? தான் அணிந்திருந்த கிரீடத்தை, பொன் கிரீடத்தை கீழே வைத்து நெடுஞ்சாண்கடையாக நெற்றி தரையில் பட்டும்படியாக எல்லாமே நீதான், மகா ஆராதனை என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே செலுத்தக்கூடியது, முழு ஆராதனை. அந்த ஆராதனையை 3 ராஜாக்களில் ஒருவர் தான் அணிந்திருந்த அந்த பொன் கிரீடத்தை வைத்துவிட்டு எல்லாமே நீ, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவே, சக்கரவர்த்தியே, நீரே பெரியவர் என்று தரையில் விழுந்து நெற்றி தரையில் படும்படியாக வணங்குகிறார். சாஸ்தாங்க ஆராதனை. 2வதாக வந்த அந்த தீர்க்கதரிசி ராஜா சாம்பிராணி தூபம் காமிக்கிறார். இதனுடைய பொருள் என்ன? நீர் கடவுள் என்பதை அவர் அறிவிக்கின்றார். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அருமையாக கண்டுபிடிக்கக்கூடிய உன் உள்ளமானது மாட்டு தொழுவமாக துர்நாற்றம் அடைந்து பகை, வெறுப்பு, கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மை, பொருளாசை, இச்சைகள், ரகசியங்கள், ரகசிய பாவங்களோடு ஒரு காலம் நீ ஆராதனை செலுத்த முடியாது. அந்த 2வது ராஜா என்ன பண்றாரு? தூபம் காமிக்கிறார். யாருக்கு தூபம் காமிக்க வேண்டியது? ஆண்டவராகிய கடவுளுக்கு ஒருவருக்கு மட்டுமே காமிக்க கொண்டிருந்த ஆராதனை, இந்த மகா ஆராதனை. தூபம் காமிச்சு என்ன சொல்ற? குழந்தை இயேசு நீரே கடவுள், நீரே கடவுள் என்று தன்னை முழுவதுமாக அப்படியே வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறார். 3வதாக இருக்கிற ராஜா என்ன பண்றாரு? வெள்ளை போளம். வெள்ளை போளம் என்பது என்ன? ஒரு மனிதன் யூத சடங்கு பிரகாரம் அவன் இறந்து விட்டால் அந்த உடலை வாசனை திரவியங்களோடு சேர்ந்து அதை கொடுக்கக்கூடியவை. இவைகளை பார்த்தீங்கன்னாக்க மத்தேயு நற்செய்தி இதனுடைய காரியங்கள் வெள்ளை போளங்கிறது பார்த்தீங்கன்னாக்க லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 56ஆம் வசனம், யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 39, 40ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த வெள்ளை பேளம் என்பதை அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அதனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கத்தையும் உயிர்ப்பையும் நம் முன் அறிவுறுத்தும்படியாக கொடுக்கிறார்கள். அருமையான சகோதரி சகோதரியே, இந்த கிறிஸ்துமஸ் நாள் விழாவானது ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் இருந்து எல்லாம் இருக்கும். ஆனால் உன் உள்ளம் என்ற மாட்டு தொழுவம், மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 20, 21 வசனத்தை படித்தால் உன் உள்ளத்திலிருந்து கசப்பான அசுத்தங்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார். அதேபோல் கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்கள் படித்தால் உள்ளத்தை நாசப்படுத்துகிறவைகள் எவை என்பதை கண்டுபிடிக்க முடியும். அருமையான சகோதரி சகோதரியே, இந்த செய்தியில் உணர்த்தப்படக்கூடிய சத்தியம் என்ன? மாட்டு தொழுவமாக இருந்த இயேசு பிறந்த இந்த இடமானது
3 ராஜாக்கள் வந்து அந்த குழந்தை இயேசை பார்க்கிற பொழுது அவருக்குள் எதை கண்டார்கள்? அவர்களுக்குள் குழந்தை இயேசுவை ஒருவர் சக்கரவர்த்தியாக, ராஜாதிராஜன், தேவாதி தேவன் என்று அறிந்தார். இரண்டாவது, அந்த ராஜா எதை கண்டுபிடித்தார்? இதோ குழந்தை இயேசுவை கடவுள் என்பதை அறிந்து தூவம் காண்பித்தார். மூன்றாவது ராஜா என்ன பண்ணாரு? தான் கொண்டு வந்த வெள்ளை போலத்தை வைத்து கடவுள் மனிதரானார், இந்த மனிதர் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்ப்பிப்பார் என்று மரணத்தையும் உயிர்ப்பையும் சிந்திக்கக்கூடிய இந்த வாசனை திரைவங்களை கொடுத்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று இந்த வருடம் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் விழாவை கொண்டாட ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளே, இப்பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய உள்ளமானது மாட்டு தொழுவத்திற்கு இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் இருக்கிறதா? கடவுளை ஆராதிக்கக்கூடிய நிலை இருக்கிறதா? மாட்டு தொழுவமாக இருக்கிற பொழுது கழனி உண்டு, வைக்கிற தொட்டி, தீவன தொட்டி உண்டு, இது துர்நாற்றம் உண்டு, ஈ, கொசு, எறும்பு, கந்தலான துணிகள், ஒரு மாறு துர்நாற்றம் அடிக்கக்கூடியவர்கள். அந்த இடத்தை இந்த 3 ராஜாக்களும் வந்து அவர் யார் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தி கன்னிமரியாள் வயிற்று இதோ மடியில் இருக்கக்கூடிய குழந்தையை பார்த்து அவர் ராஜா என்பதையும் அவர் கடவுள் என்பதையும் பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்ற சத்தியத்தை வெளிப்படுத்துகிற 3 காரியங்களை சொல்லி நெடுஞ்சாண்கடையாக விழுந்து வணங்குகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், தன்னை அர்ப்பணம் செய்கிறார்கள், அவர் இயேசுவே கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப மாட்டு தொழுவமாக இருந்த அந்த இடமானது ஆராதனை கூடமாக மாறுகிறது. கிறிஸ்துமஸ் என்பது ஒரு வேடிக்கையாக புது விதமாக சித்தரித்து காட்டக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கலாம். ஆனால் அது உணர்த்துகிற சத்தியம் என்ன? அருமையான பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நினைத்து பாருங்கள். மாட்டு தொழுவமானது எப்படி ஆராதனை கூடமாக மாறியது? அந்த மாட்டு தொழுவத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தம், இருள், தீமைகள் எப்படி வாசனையாக மாறியது? இந்த 3 ராஜாக்கள் கொண்டு வந்தாங்களே பொன், நீதான் ராஜா என்று சொல்லக்கூடிய, அப்ப இதயம் என்ற இடத்தை ஆளுகின்ற அதிகாரத்தை இயேசு என்ற ராஜாவுக்கு நான் கொடுக்க வேண்டும். கிறிஸ்து அரசர், இயேசு ராஜா, யூதர்களின் ராஜா பிறந்திருக்கிறாரே, எங்கே நீ யூதர்களின் அரசனா என்று பிலாத்து கேட்கிறான். ஆகவே இந்த ராஜா என்னுடைய உள்ளத்தில் கிறிஸ்துமஸில் பிறக்க வேண்டும். இரண்டாவது, இந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை தூபம் என்ற நறுமண புகை, ஆண்டவரை போற்றுதல், புகழ்தல், வேதம் வாசித்தல், அவரோடு ஒத்துழைத்தல் போன்ற நல்ல பண்புகளை செய்கின்ற பொழுது நான் உள்ளத்தில் தேவனை ஆராதிக்கின்றேன். அப்பா ஸ்தோத்திரம், நீ கடவுளே ஸ்தோத்திரம், ராஜாவே ஸ்தோத்திரம், பாடுபட்டு மரணமடைந்து உயிர்ப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே என் இதயமானது சகலவிதமான தெய்வீக பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது என்பதை இந்த 3 காரியங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களில் கிறிஸ்துமஸுக்காக கோயிலுக்கு போகலாம், குடியில் சந்திக்கலாம், அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம், எல்லா விதமான காரியங்களை ஆயத்தம் பண்ணலாம். வெளி வேடத்தில் மட்டும் இருந்து கொண்டு உண்மையான உள்ளார்ந்த நிலையில் இருக்கிற அசுத்தமான துர்நாற்றம், கந்தலான துணி, இருள், களனி, சாணி, ராட்டி, ஈ, கொசு போன்ற இவைகள் உன் உள்ளத்தில் இல்லாதபடி இவைகள் என்ன செய்யும்? உன் உள்ளத்தை இருளாக்கி கொண்டே இருக்கும், அசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். இதோ வெளிச்சம் வர முடியாதபடி, தூய்மை வர முடியாதபடி தடை செய்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த 3 ராஜாக்கள் வந்த பொழுது உண்மையில் இயேசு யார் என்று அறிந்து கொண்டார்கள். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க எந்த ஆலயத்துக்கோ வீட்டுக்கோ குடிலுக்கோ சென்றால் 3 காரியங்களை சிந்தனையில் கொண்டு வாருங்கள். இதோ இயேசு கிறிஸ்து என்ற மகாராஜாதிராஜன் பிறந்திருக்கிறார்.
சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர், விண்ணிலும் மண்ணிலும் எல்லா உலகங்களிலும் அதிகாரம் உள்ள இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரே நீ ராஜா என்பதை ஆராதிக்கிறேன், என் உள்ளத்தில் இருக்கிற அடிமைத்தனம், பயம் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் உனக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன். எப்படி இந்த ராஜா தலையில் இருந்த அந்த பொன்னாலாய அந்த கிரீடத்தை வைத்தாரோ, அதே போல் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா இருளையும் ஒன்று காணிக்கையாக்கு, ஒன்றையும் கொடுத்து விடு, நிச்சயமாக மாற்றமடைவாய். இரண்டாவதாக தூபம் காண்பித்தார்கள். அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு தர வேண்டிய இடத்தை பிசாசுக்கோ, இச்சைக்கோ, பண ஆசைக்கோ, ரகசிய பாவங்களுக்கோ கொடுத்து, இயேசுவுக்கு மேலாக நீ எவைகளை வைத்தாலும் விக்கிரக ஆராதனை. அந்த ராஜா என்ன பண்ணார் பாருங்க, தூவி காமிச்சார், நீரே கடவுள். அப்படியானால் இதோ என்னுடைய உள்ளத்திலும் நான் கண்களை மூடி இந்த நாட்களில் செய்ய வேண்டிய மகா பெரிய தூப ஆராதனையானது, சுவாமி நீர் மெய்யான கடவுள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் மெய்யான கடவுள், எனக்காக வந்தீர், என் பாவத்தை போக்க வந்தீர், உலகத்தின் பாவங்களை போக்க வந்தீர், உம்முடைய இரத்தத்தை எனக்கு கொடுத்தீர், சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே நான் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு ஞானத்தை தாங்க சுவாமி என்று சொல்லி நான் மண்டியிட்டு ஆராதிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஆராதனை தருவார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசை பார்க்கிற பொழுது பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இரண்டாம் வருகை, இந்த 4 சத்தியங்களையும் குழந்தை இயேசு அந்த ராஜாவுக்கு உணர்த்துகிறார். ஆகவே அருமையான பிள்ளைகளே, அந்த மாட்டு தொழுவமானது ஆராதனை கூடமாக மாறியது, மாற்றப்பட்டது. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளே, என் உள்ளமானது மாட்டு தொழுவமா, ஆராதனை கூடமா? மாட்டு தொழுவமாக இருக்கக்கூடியவர்களை பாருங்கள், இவைகளை ஆராதனை கூடமாக, ஆண்டவரை ஆராதிக்கிற இடமாக, இதோ அவருடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள் நான் வரும்படியாக, குழந்தை இயேசுவை எங்கெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ, குழந்தை இயேசு தாயின் மடியில் இருக்கக்கூடிய அந்த எந்தெந்த இடத்தில் நீங்கள் பார்க்கிறீர்களோ, அந்த இடத்திலெல்லாம் இந்த 3 ராஜாக்கள் செய்த அந்த 3 அர்ப்பணங்களை நீங்கள் நினைத்து கொண்டால் நிச்சயமாக ஆராதனைக்குரிய இடமாக மாறும். அருமையான பிள்ளைகளே, இந்த நாளில் உன் உள்ளமானது மாட்டு தொழுவமா, ஆராதனை கூடமா? உன் உள்ளமானது துர்நாற்றம் நிறைந்ததா, வாசனை நிறைந்ததா? உன் உள்ளமானது ஜெப வீடா, கல்வர் குகையா? உன் உள்ளமானது அடிமைத்தனத்தில் இருக்கிறதா, சுதந்திரமாக இருக்கிறதா? உன் உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா, பிசாசு இருக்கிறதா? உன் உள்ளத்தில் நல்ல குணங்கள் இருக்கிறதா, தீய குணங்கள் இருக்கிறதா? இவைகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ஆண்டவர் நிச்சயமாக நன்மையான காரியங்களை நிறைவாக செய்வார். ஆகவே இந்த முதல் செய்தியில் இயேசு கிறிஸ்து பிறந்தது மாட்டு தொழுவம். ஆனால் அந்த மாட்டு தொழுவத்தை பலவிதமான வானவர்கள், கீதங்கள், இதோ புடைசூழல் இருக்கக்கூடிய இடையர்கள், 3 ராஜாக்கள், சமணசு, இவங்க எல்லாம் சேரும் பொழுது அந்த இடமானது ஜெகஜோதியாக பரலோகம் போல் மாறியது, ஆராதனை கூடமாக மாறிய. நாற்றமில்லை, இருளில்லை, அசுத்தமில்லை, இதோ எந்த மதம் கொசுவைகள் இல்லை, எல்லாமே மாற்றப்பட்டு அது சுகந்த வாசனை வீசக்கூடிய இடமாக மாறியது. ஆகவே கிறிஸ்து பிறந்த நாள் செய்தியானது இன்று என் உள்ளமும் என் இல்லமும் மாட்டு தொழுவமாக இருந்தால் அதை ஆராதனை கூடமாக மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் பாவங்களை அறிக்கையிட்டு இழந்து போனவைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு இதோ பகை, கசப்பு போன்ற தீய உணர்வுகளை அகற்றிவிட்டு, ஆண்டவரே இதோ என் உள்ளமானது இதுவரையில் மாட்டு தொழுவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அசுத்தங்களும் என்னிடம் இருந்தது, இந்த வருடமாவது அதை சுகந்த வாசனையாக மாற்றி அதை சாஸ்தாங்கமாக விழுந்து ஆராதிக்கக்கூடிய ஆராதனை கூடமாக, எப்படி அந்த 3 ஞானிகள் தங்களுடைய கொண்டு வந்த பொருளை வைத்து
நெற்றி தரையில் படும்படியாக நெடுஞ்சான் கிடையாக அவர்கள் எல்லாவற்றையும் எப்படி அவர் ஒப்பு கொடுத்தார்களோ அப்படியே அதை செய்யும்படியாக நாம் செய்வோம், ஜெபிப்போம். நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த அருமையான வேளையில் என்னுடைய உள்ளமானது மாட்டு தொழுவமாக துர்நாற்றம் நிறைந்திருந்தது. ஆனால் அது எப்படி ஆராதனை கூடமாக மாற்ற வேண்டும் என்பதை மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 10-11 வசனத்தில் 3 ஞானிகள் தாங்கள் கொண்டு வந்த பொருளை காணிக்கையாக்கி நெற்றி தரையில் படும்படியாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து ஆராதித்தார்கள். சுவாமி, இந்த அருமையான கிறிஸ்து பிறந்த நாள் விழாவில் என் உள்ளமானது கள்வர்கள் குகையல்ல, மாட்டு தொழுவமல்ல, துர்நாற்றமல்ல, அவைகள் அத்தனையையும் சுகந்த வாசனையாக ஆராதனை கூடமாக மாற்ற என்னில் ஒரு மனமாற்றத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளில் நீ எல்லாவற்றையும் செய்ய போகிறதுக்காய் நன்றி. ஆசீர்வதிங்க சாமி. நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென். பிறந்தாரே, அவர் பாதம் பாமாலை சூடிடுவோம். நம்ம மரியின் மைந்தன் இங்கு பிறந்தாரே, நாம் மனமார புகழ் மாலை சூடிடுவோம். நாம் பாடிடுவோம், போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம். தினம் வேண்டிடுவோம், துதித்திடுவோம், மனம் தினம் மகிழ்ந்திட இயேசு சாமி இங்கு பிறந்தாரே, அவர் பாதம் பாமாலை சூடிடுவோம். நம்ம மரியின் மைந்தன் இங்கு பிறந்தாரே, நாம் மனமார புகழ் மாலை சூடிடுவோம். மாட்டு தொழுவத்தில் பிறந்ததினால் அங்கே இடையர் முதலிலே தொழுதனரே. மாபெரும் தேவனின் பிறப்பென்பதால் அன்று மன்னாதி மன்னரும் வந்தனரே. தேவனை வணங்கிட விண்மீன் வழி சொல்ல முப்பெரும் ஞானிகள் சென்றாரே. நம் தேவனை வணங்கிட விண்மீன் வழி சொல்ல முப்பெரும் ஞானிகள் சென்றாரே. என் ஜீவன் நீயே, நல்நாதம் நீயே, என் தேடல் நீயே, பாடல் நீயே, ராகம் நீயே, பாட பாட வாராயோ, வரம் தாராயோ, வாராயோ, வரம் தாராயோ. நம்ம இயேசு சாமி இங்கு பிறந்தாரே, அவர் பாதம் பாமாலை சூடிடுவோம். அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியுமே அங்கே அவரின் பிறப்பிலே தோன்றியதே. விண்ணும் மண்ணும் படைப்பனைத்தும் அங்கே விடியல் ஒன்றை கண்டனவே. நம் தேவனை வணங்கிட விண்மீன் வழி சொல்ல முப்பெரும் ஞானிகள் சென்றாரே. நம் தேவனை வணங்கிட விண்மீன் வழி சொல்ல முப்பெரும் ஞானிகள் சென்றாரே. என் ஜீவன் நீயே, நல்நாதம் நீயே, என் தேடல் நீயே, பாடல் நீயே, ராகம் நீயே, பாட பாட வாராயோ, வரம் தாராயோ, வாராயோ, வரம் தாராயோ. நம்ம இயேசு சாமி இங்கு பிறந்தாரே, அவர் பாதம் பாமாலை சூடிடுவோம். நம்ம மரியின் மைந்தன் இங்கு பிறந்தாரே, நாம் மனமார புகழ் மாலை சூடிடுவோம். நாம் பாடிடுவோம், போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், தினம் வேண்டிடுவோம், துதித்திடுவோம், மனம் தினம் மகிழ்ந்திட இயேசு சாமி இங்கு பிறந்தாரே, அவர் பாதம் பாமாலை சூடிடுவோம். நம்ம மரியின் மைந்தன் இங்கு பிறந்தாரே, நாம் மனமார புகழ் மாலை சூடிடுவோம். This to ride
bells, open sleigh. Jingle bells,